வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மரியாதையை ஏற்ற முதலமைச்சர். 5000 பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விடுதலை நாள் உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் பழைய மின் கட்டணமே தொடரும். மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் குழந்தை பிறந்த உடனே பிறப்பு சான்றிதழ் வழங்கல். புதிய செயலியை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது புதுச்சேரி அரசு. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு நடைபெற்ற புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விடுதலை நாள் கொண்டாட்டத்தை திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். சுமார் 300 ஆண்டுகளாக பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து வந்த புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. ஆனால் சுதந்திர தினத்தை மட்டும் புதுச்சேரி அரசு கொண்டாடி வந்தது. இதனால் புதுச்சேரி விடுதலை நாளை அரசு கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதையடுத்து நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாக ஆண்டுதோறும் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி விடுதலை நாள் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விடுதலை நாள் உரை நிகழ்த்தினார். இதனையடுத்து நடைபெற்ற போலீசார் மற்றும் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார். பின்னர் கலைக்குழுவினரின் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் தலைமை செயலாளர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனால் விடுதலை நாள் விழாவை திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். இதேபோல் புதுச்சேரி விடுதலை நாள் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதியதாக 5000 பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மகப்பேறு மரணம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்றும், குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக விடுதலை நாள் உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என அறிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் தேசிய கொடி ஏற்றிய பின் முதலமைச்சர் ரங்கசாமி ஆற்றிய விடுதலை நாள் உரையில் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 4வது மாடியில் 20 கோடி ரூபாய் செலவில் 11 அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும், மேலும் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மத்திய, மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் 23 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட உள்ளது என்றார். மேலும் தனது அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகளினால் மருத்துவ சேவையில் புதுச்சேரி மாநிலம் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எட்டியுள்ளதாகவும், புதியதாக பிறந்த குழந்தைகளின் இறப்பு 4.98 விழுக்காடாகவும், 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு 1.03 விழுக்காடாகவும் குறைந்துள்ளதாகவும், மருத்துவமனையில் நடைபெறும் பிரசவங்களின் விழுக்காடு 99 விழுக்காடாக உள்ளது என்றும், மகப்பேறு மரணம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்பதை இந்த தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதியதாக 10,000 பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இதனால் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் பயனாளிகளின் எண்ணிக்கை 1,91,616 உயர்ந்துள்ளதாகவும், இது தவிர காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மேலும் 5000 புதிய பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு அடைந்துள்ள வளர்ச்சிக்கு அதன் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகமே அடித்தளமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல என்றும், அவர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி கீழூர் நினைவிடத்தில் அமைந்துள்ளது போல காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் பழைய மின் கட்டணமே தொடரும் என்றும், அதற்கான தொகையை மானியமாக அரசு செலுத்திவிடும் என்று புதுச்சேரி மாநில மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு யூனிட்டிற்கு 20 பைசா என உயர இருக்கிறது.
இது தொடர்பாக காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி மாநில மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் மின் கட்டணம் நிச்சயம் உயர்த்தப்படாது, மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்த கூறினாலும் புதுச்சேரி அரசு உயர்த்தாது என்றும், அதற்கான தொகையை மானியமாக புதுச்சேரி அரசு செலுத்திவிடும் எனவும், கடந்த ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த கூறிய போது மக்களிடம் கட்டணத்தை வசூலிக்காமல் அரசே மானியமாக செலுத்தியதாகவும், அதே நடைமுறை இந்த ஆண்டும் பின்பற்றப்படும் என்பதால் மின் கட்டண உயர்வு பொதுமக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும், பழைய கட்டணமே தொடரும் என அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். அதாவது ஜேஆர்சி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது 20 காசு ஒரு யூனிட்டுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய அரசாங்கம் அதை மானியமாக கொடுத்து மக்கள் மீது அந்த மின் கட்டணம் நமக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அது அரசு மானியமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. போன ஆண்டு இருந்திருந்து அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் நம்முடைய அரசாங்கமே அந்த உயர்வை, அதுக்கான மானியத்தை நம்முடைய அரசாங்கமே வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக அதை அரசாங்கமே செலுத்தும். இது பொதுமக்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பழைய கட்டணமே தொடரும். தவிர எதையும் தவறுதலாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த அனைத்து காலி பணியிடங்களும் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையோடு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசின் மீது ஏதோ ஒரு வகையில களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் தவறான செய்திகளை மக்களிடத்துல பரப்புவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மாதிரி தொடர்ந்து அவங்க இதையே நான் அவங்களுக்கு இறுதியா இது மாதிரி தவறான செய்திகளை பரப்ப வேணான்னு அவரை கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி திரும்ப செய்தாங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கை அவங்க பேர்ல நிச்சயமா எடுக்கப்படும். முன்னாள் அமைச்சர் காந்திராஜ் பிறந்தநாளையொட்டி அவரை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, ஐடிவி மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் காந்திராஜ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவரை காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் முன்னாள் அமைச்சர் காந்திராஜை அவரது வீட்டில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது பிரதீஷ், காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்திய ஐம்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, காது பரிசோதனை, புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் என ஐம்பெரும் விழா நடத்தப்பட்டது. பள்ளி வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி புதுவை விடுதலை போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாரதியார், சுப்பையா, குபேர், செவாலியே செல்லான் நாயகர், வெங்கடசுப்பா ரெட்டியார், அன்சாரி துரைசாமி ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். பள்ளி நிறுவனர் டாக்டர் ராம சிவராஜன் மற்றும் பொறியாளர் லயன் சிவகாந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் முரளி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக லயன் ஆர்.கே. சரவணன், லயன் பாபு என்கிற பிரபாகரன், லயன் பிரபாகரன், லயன் குப்பன், லயன் ஆறுமுகம், லயன் சக்திகுமரன், லயன் தியாகராஜன், லயன் பிரகதீஸ்வரன், லயன் தண்டாபாணி, லயன் குமாரகொடி, லயன் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கண் மருத்துவம் டாக்டர் அகர்வால் குழுவினராலும், பல் மருத்துவத்தினை வேல் பல் மருத்துவ முகாமின் டாக்டர் மலர்கொடி டாக்டர் தங்கவேலு குழுவினராலும், காது மருத்துவம் சிம்ஹா காது கேட்கும் உபகரணம் மற்றும் பேச்சு பயிற்சி முகாமினராலும், புற்றுநோய் விழிப்புணர்வு இளவரசி வாணிதாசன் அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டது. பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இம்முகாமில் 200 மாணவர்களுக்கு மேல் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி விடுதலை நாளான இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி விடுதலை பெற்ற நாளான இன்று விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில்
முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சட்டப்பேரவையில் இருந்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சிவசங்கர், லட்சுமிகாந்தன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிறந்த குழந்தைக்கு உடனே பிறப்பு சான்றிதழ் வழங்கி புதிய செயலியை புதுச்சேரி அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தது. புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக நகராட்சி அலுவலகத்தில் காத்திருந்து பெறும் சூழ்நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் ஆன்லைன் மூலமாக 24 மணி நேரத்திற்குள் பெறும் வசதி தொடக்க விழா க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்றது. இதற்காக மத்திய அரசு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் புதுச்சேரியும் இணைந்துள்ளது. இதன் மூலம் குழந்தை பிறந்த 24 மணி நேரத்திலேயே பிறப்பு சான்றிதழ் பெற முடியும். இதன்படி க்ளூனி மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழை உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் கலந்து கொண்டு குழந்தைகளின் பெற்றோர்களிடம் வழங்கினார். இன்னைக்கு புதுவையினுடைய விடுதலை நாள். இன்றைக்கு இப்போ நம்ம உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் பாருங்களேன், பிறப்பு சான்றிதழ். அந்த பிறப்பு சான்றிதழ் இது வரைக்கும் நம்ம புதுவை மாநிலத்திலே இங்கேயே நாங்கள் எங்களுடைய உள்ளாட்சித்துறையினுடைய ஆன்லைன் சிஸ்டத்தில் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். BDISன்னு பேருங்க. இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த பிழையும் இருக்கக்கூடாது, எல்லாமே யூனிஃபார்மாக இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுனால CRSன்னு ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று இது லான்ச் பண்ணி எல்லா மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணி வராங்க. இன்றைக்கி நம்மளும் அதில் இணைகிறோம். அந்த CRS சாஃப்ட்வேருடைய சிறப்பு என்னென்னா, அது ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க பிறந்த உடனே இம்மீடியட்டாக அந்த சர்டிஃபிகேட் அங்கேயே அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அது எல்லாமே ஆதாரில் கனெக்டடாக இருக்கிறதுனால எல்லாம் வெரிஃபை பண்ண அந்த சர்டிஃபிகேட்டு உடனுக்குடன் ஆன்லைனில் அந்த பேரண்ட்ஸ், அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸோட இமெயிலுக்கு உடனே போயிடும். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் விழா கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், இளநிலை எழுத்தாளர்கள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டமான நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி MP நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் லாஸ்பேட் தொகுதியை சேர்ந்த சுகுமாரன், அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சுமதி, தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த திருமதி கலைவாணி ஆகியோர்களுக்கு செல்வ கணபதி MP தள்ளுவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணியின் மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில விடுதலை நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் சட்டப்பேரவை தலைவர் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார். புதுச்சேரி விடுதலை திருநாள் இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் மகாத்மா காந்தி சிலை மற்றும் தியாகி முத்துக்குமரப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின் சிவன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள 75 அடி உயர கம்பத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தேசிய கொடியை ஏற்றி கொடிக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள்
தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் கிராம பொதுமக்கள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.